ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹிந்து எடிட்டோரியல்ல வர மீனிங்ஸ் அண்ட் வொக்காபுலரிஸ் தாங்க நம்ம ஸ்டோரி டைப்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா ஸ்டோரி டைப்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர் பெயர் எக்கனாமிபுரம். அங்க ஊர் தலைவர் ராமசாமி தினமும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு மக்களை குட்டி லெக்சர் அடிப்பாரு. ஒரு நாள் கூட்டத்துல சொன்னாரு, மக்களே, இந்த இன்ஃப்ளேஷன் நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம செலவுகளுக்கு சரியான வெயிட்டிங்ஸ் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு குப்புசாமி கேட்டார், ஐயா, இது ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிரச்சனை மாதிரி தெரியுது. அதை கேட்டு ராமசாமி சந்தோஷமா, ஆமாப்பா, அதனால தான் அரசு ஃபிஸ்கல் பாலிசி கொண்டு வருது. அதனால நன்மை மெதுவா பெர்கோலேட் ஆகும். அப்ப டீ கடையில இருந்த சுப்பம்மா உடனே சொன்னா, ஐயா, நேற்று ரேடியோல மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசி பத்தி பேசுனாங்க. ஆனா எல்லாரும் தூங்கிட்டாங்கய்யா. அதுக்குள்ள பக்கத்து கிராமத்துல ஸ்டெபிள் பர்னிங் ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல திடீர்னு பொல்யூஷன் ஸ்பைக்ஸ் வந்துருச்சு. உடனே ராமசாமி மைக் பிடிச்சார், இதுக்கே கடுமையான டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் வேணும், இல்லைனா மக்கள் மூச்சே விட முடியாது. அப்போ சயின்ஸ் மாஸ்டர் முருகன் சொன்னாரு, இதுக்காக நம்ம மாஸ் பேலன்சிங் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தணும். அப்பதான் சரியான பொல்யூட்டட் மேக்கப் தெரியும். இதையெல்லாம் கேட்டு ஊருக்கு வந்த பத்திரிகையாளர் சொன்னார், ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் அவுட்ஃபிட் ரிப்போர்ட் படி சொல்றேன், ஆனா இங்க டேட்டா டிஸ்கிரிபன்சி இருக்கு. அந்த நியூஸ் நேரா கோர்ட்டுக்கே போயிருச்சு. அதனால விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல அப்ரேஸ் ஆயிருச்சு. கோர்ட் கேட்டது, இந்த இன்கன்சிடன்ஸ் எல்லாம் ஏன் வந்தது? ராமசாமி தலையை சொரிஞ்சுட்டே சொன்னார், சார், நாங்கெல்லாம் பேப்பர் படிச்சோம், ஆனா புரிஞ்சுக்கல. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இங்கிலீஷ் வொக்காபுலரி தெரிஞ்சா மட்டும் போதாது, புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி எக்கனாமிபுரத்துல நம்ம இன்ஃப்ளேஷன் பத்தின நியூஸ் வந்திருக்கு. நாளுக்கு நாள் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா ராமசாமி சொல்லியிருப்பாரு. அதுல இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம். பணவீக்கம்னா 10 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு அதிக விலைக்கு விற்கிறது பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ அதுல அடுத்தவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட செலவுக்கு சரியான வெயிட்டிங்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெயிட்டிங்ஸ் அப்படின்னா நம்ம செலவு பண்றதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிருச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஏதோ பயங்கர ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னா ரொம்ப புள்ளி விவரங்கள்ல கூட ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப கடைசி வரைக்கும் போய் அந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஆர்பிஐ ஒரு பாலிசி கொண்டு வரும், பணம் ரிலேட்டடா பாலிசிஸ் கொடுக்கும். ஸோ பெர்கோலேட் அப்படின்னா ஊடுருவுறது. இதோட நன்மைகள்லாம் நம்மளுக்கு பெர்கோலேட் ஆகும், ஸ்லோவா தான் பெர்கோலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்லோவா பெர்கோலேட்னா ஊடுருவுறது. இப்போ தண்ணி பெர்கோலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம், அப்போ அது ஊடுருவி கீழே பரவுறது. மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் ஆர்பிஐ பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நடக்கும். ஸோ மணி எப்படி நம்ம மணி சர்க்குலேஷன்ல விடணுமா பப்ளிக்ட, இல்லை பப்ளிக்ட இருந்து அப்சார்ப் பண்ணணுமா? ஸோ இது இங்க ஒரு மீட்டிங் போட்டு இது மூலமா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னா என்னதுன்னா, இந்த விளைச்சல் வந்ததுக்கு அப்புறம், அதாவது நெல் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச மீதியை எரிச்சிருவாங்க. ஸோ அது பேரு தான் ஸ்டபிள் பர்னிங். இப்போ பஞ்சாப்ல கூட அதிகமாக இந்த ஸ்டபிள் பர்னிங்னால தான் ஏர் இண்டெக்ஸ் குறைஞ்சிருச்சு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருச்சு. அதனால தான் டெல்லியிலையும் ஜாஸ்தி பொல்யூஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. பொல்யூஷன் ஸ்பைக். பொல்யூஷன்னா நம்மளுக்கே தெரியும், மாசு. மாசு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸ்பைக்னா அதிகரிக்கிறதுங்க. ஸோ இது டிட்டரண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிட்டரன்ஸ் அப்படின்னா ஸ்டாப் பண்ற ஒரு ஃபேக்டரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுல ஒரு வாத்தியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மாஸ் பேலன்ஸ் டெக்னிக் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாஸ் பேலன்ஸ் டெக்னிக் அப்படின்னா பெரும் அளவுல பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பொல்யூட்டன்ட்டை மேக்கப் பண்ண முடியும் அப்படின்னா பொல்யூஷனை பேலன்ஸ் பண்ண முடியும். இங்க மேக்கப்னா பொல்யூஷனுக்கு மேக்கப் போடுறது இல்லை, அதை பேலன்ஸ் பண்றது. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை மேக்கப் பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ இண்டிபெண்ட் ரிசர்ச் அவுட்புட் அப்படின்னா தனியா அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லி இருக்கிற அவுட்புட். டேட்டா டிஸ்கிரிபன்சி அப்படின்னா டேட்டா மிஸ்மேட்ச்னு அர்த்தங்க. டிஸ்கிரிபன்சினா ஒத்து வராம ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு விஷயம்.
அப்ரைசல் இது வந்து கோர்ட்டோட பார்வைக்கு போயிருக்கு. கோர்ட் வந்து இதை அப்ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து இதை பரிசீலனை பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணி அதுல ஒரு சில ஒப்பீனியன்ஸோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான். ஸோ இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னா அது வந்து ஒத்து வரல அப்படின்றது அர்த்தங்க. அதாவது முரண்பாடா இருக்கு அப்படின்றதா இன்கன்சிஸ்டன்சி.